அடுத்தபடியாக தெற்கு மாவட்ட பொறுப்புக்குழு செயலாளர் மரியாதைக்குரிய இஜட் முகமது இலியாஸ் அவர்களை தலைமையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்களின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய KKSM தஹ்லான் பாக்கவி அவர்களே, SDPIயின் மாநில செயலாளர் மரியாதைக்குரிய K. சையத் இப்ராஹிம் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய A. அபுபக்கர் சித்திக் அவர்களே, தஞ்சை தெற்கு மாவட்டத்தின் பொறுப்புக்குழு தலைவர் எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் ஆஷாத் அவர்களே, வரவேற்புரையாற்றிய நகர செயலாளர் முகமது அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் AK. சாவுல் ஹமீத் அவர்களே, நகர தலைவர் AMK முகமது ஹனீஃப் காக்கா அவர்களே, துணைத் தலைவர் சகோதரர் AH நஜ்முதீன் அவர்களே மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஜமாத்தார்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, மாணவ செல்வங்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற அரசியல் பேரியக்கம் தொடங்கப்பட்டு 3 ஆண்டிலேயே நடைபயின்று கொண்டு செயல்படுகிறது. ஏதோ 3 ஆண்டுகள் தானே என்று ஏராளமாக எண்ணிவிட வேண்டாம். ஏனென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்தம் 28 மாநிலங்களில் 21 மாநிலங்களில் தனது கட்டமைப்பை ஆழமாகவும் அழுத்தமாகவும் வேரூன்றி செயல்படுகிறது. ஏதோ ஒரு மாநிலத்தில் முடங்கி கொண்டு மாநில கட்சிகளின் தயவை எதிர்பார்க்கும் கட்சி அல்ல. மாறாக இன்றைய சூழ்நிலையில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மக்களின் அரசியல் அதிகாரத்தை அவரவர்களின் சதவிகிதத்தின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்பதை கொள்கையாக கொண்டு பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்பதை முழக்கமாக கொண்டு செயல்படும் தேசிய அரசியல் கட்சிதான் SDPI. தொடங்கிய 6 மாதத்திலேயே ராஜஸ்தானில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது SDPI. அடுத்ததாக கர்நாடகத்தின் உள்ளாட்சி தேர்தலில் பங்கெடுத்து பெங்களூர் மாநகராட்சி வார்டிலும் வெற்றியை உள்ளடக்கி மொத்தம் 66 இடங்களில் வெற்றி பெற்றது. அடுத்தது கேரளத்தில் உள்ளாட்சி தேர்தலில் 14 இடங்களையும் தமிழகத்தின் சட்டமன்ற மற்றும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பங்கெடுத்தது. சட்டமன்ற தேர்தலில் SDPIயின் பிரச்சாரத்தின் வியூகத்தை கண்டு பல அரசியல் கட்சிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியது. தமிழக உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 2 மாநகராட்சி வார்டுகள் உட்பட 66 இடங்களில் SDPI வெற்றி பெற்றது. SDPIயின் செயல்பாடுகளால் கொள்ளுமேடு ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களோடு பல நூற்றுக்கணக்கான மக்களும் இணைந்த சம்பவங்கள் கடந்த மாதம் நிறைவேறியது. தேர்தல் களத்திலேயே நின்று ஏதோ பதவிகளை அடைவது மட்டும் நோக்கமல்ல, மாறாக போராட்ட அரசியலை நோக்கமாக கொண்ட கட்சிதான் SDPI. இதனால் வரையில் பல்வேறு போராட்டங்களையும் SDPI செய்திருக்கின்றது. இலங்கை இராணுவத்தால் படுகொலைக்கு உள்ளாக்கப்படும் தமிழக மீனவர்களின் நலன் காக்க இலங்கை தூதரகம் முற்றுகை போராட்டம் நடத்தியது. தொடர் மின்வெட்டை கண்டித்தும் விலைவாசி உயர்வை கண்டித்தும் இருளர் பெண்கள் காவல்துறையால் பாலியல் பலாத்காரத்தை கண்டித்தும் என மக்கள் நல போராட்டங்களை செயல்படுத்தி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அதிராம்பட்டினத்திலும் அல்லமீன் பள்ளிவாசல் சம்பந்தமாக பேரூராட்சி நிர்வாகம் பள்ளிவாசல் கட்டுமான பணிக்கு தடைகளை நீக்க வேண்டும், ஒரு கால் இதில் தாமதிக்கும் பட்சத்தில் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே கண்ணியத்திற்குரியலே, மக்களுக்காக போராடும் SDPIயில் அணிதிரள்வீர் என அழைப்பு விடுத்தவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். சலாம். அடுத்தபடியாக SDPIயின் மாநில செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய A. அபுபக்கர் சித்திக் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய
கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய சகோதரர் தஞ்சை தெற்கு மாவட்டத்தின் பொறுப்புக்குழு செயலாளர் முகமது இலியாஸ் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்திற்குரிய தம்பி முகமது அவர்களே, சிறப்புரை ஆற்றுவதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய KKSM தெஹ்லான் பாக்கவி அவர்களே, மற்றும் மாநில செயலாளர் மரியாதைக்குரிய சையத் இப்ராஹிம் அவர்களே, மற்றும் மாநில செயலாளர் அப்துல் சத்தார் சாஹிப் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய தஞ்சை தெற்கு மாவட்டத்தின் தலைவர் மரியாதைக்குரிய ஆசாத் சாஹிப் அவர்களே, மற்றும் பொறுப்புக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் சாகுல் ஹமீத் அவர்களே, AMK முகமது ஹனீஃப் அவர்களே, மற்றும் தொகுப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய சகோதரர் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்தியா மட்டுமில்ல, தமிழ்நாடும் இருளில் மூழ்கியது மட்டுமில்ல, இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளங்களையும் இருளிலே மூழ்கி இருக்க வேண்டும் என்று இன்றைய ஆட்சியாளர்கள் ஆசைப்படுகின்றார்கள். மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துவிடக்கூடாது. மக்கள் விழித்துவிட்டால், மக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து விட்டால், எங்கே நம்மளுடைய ஆட்சி கட்டில் எல்லாம் அதனுடைய கனவுகள் எல்லாம் தகர்ந்துவிடும் என்பதை தெளிவாக உணர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். அதனுடைய ஒரு பகுதி தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மின்வெட்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய இந்த பொதுக்கூட்டங்கள், மாலை நேர பொதுக்கூட்டங்கள், மக்களை இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக, அவர்களுடைய உள்ளங்களை தட்டி எழுப்பப்பட வேண்டும். இதுநாள் வரையில் மக்களை மடையர்களாக வைத்துக் கொண்டு அவர்களுக்கு எந்த விதமான கல்வி ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ அவர்களை வளர்ந்து விடாத அளவிற்கு எல்லா விதமான காரியங்களையும் செய்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஏதோ அரசியல் கட்சிகளை குற்றம் பிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கூறப்பட்ட கருத்துக்கள் அல்ல, நடந்தேறிய சம்பவங்கள். 1947 சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்க இந்த நாடு. போன மாசம் நடந்த சம்பவம், இதே இந்திய பிரதேசத்தில் போன மாசம் நடந்த சம்பவம், இந்தியாவுடைய தலைகுனிவு என்பதை பற்றி கூட கவலைப்படுவதற்கு எந்த அரசியல் கட்சிகளும் தயாராக இல்லை. அந்தமானுக்கு சுற்றுலா சென்றிருக்கக்கூடிய நபர்கள், அது வெளிநாட்டுக்காரனோ உள்நாட்டுக்காரனோ, அங்க இருக்கக்கூடிய காவல்துறையோ இல்ல மற்ற அரசு அதிகாரிகளோ எல்லாருமே கூட்டு சேர்ந்துகிட்டு இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களை நிர்வாணப்படுத்தி அவர்களுடைய ஆடல் பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 60-65 வருஷம் ஆச்சுங்க. இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சி 65 வருஷம் ஆச்சுன்னு சொல்றோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய மக்கள், ஏதோ ஒரு மூலையில் மட்டுமல்ல, இந்தியாவுடைய மையத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களும் கல்வியை எட்டி பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள்.
கவலைப்படுவதற்கு அரசியல்வாதிகளுக்கு நேரமும் பத்தவில்லை. ஏனென்றால் இவர்கள் ஊழல் செய்வதற்கு எப்படியெல்லாம் இருக்கக்கூடிய கஜானாக்களை கைப்பற்ற வேண்டும் என்று சிந்திக்கின்றார்களே தவிர மக்களை திருத்த வேண்டும், மக்களை விழிப்புணர்வு அடைய செய்ய வேண்டும், மக்களை அறிவு புகட்ட வேண்டும், மக்கள் விழிப்புணர்வோடு செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற சிந்தனை இவர்களுக்கு சற்றும் கிடையாது. அதற்கான உதாரணங்கள் தான் இவைகள் எல்லாம். காட்டுல வாழ்றாங்க, அந்த மக்களை துரத்தி அடிக்கின்றார்கள். ஒரு பக்கம் அவர்களை நிர்வாணப்படுத்தி அதிலே சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அரசு அதிகார மையங்களும். இன்னொரு பக்கம் இதே இந்தியாவில் அதே காட்டுவாசிக தங்குறதுக்கு வீடுகளில் ஒன்றும் இல்லைங்கிற அடிப்படையில் மலைவாழில் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மக்கள் துரத்தி அடிக்கப்படுகின்றார்கள். ஏன்பா எங்களை துரத்தி அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டா அந்த மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொல்லுங்கன்னா, அந்த அவங்க வாழக்கூடிய மலைப்பகுதிகள் எல்லாம் அந்நிய நாடுகளுக்கு விற்கப்பட்டாச்சு, அதனால அங்க இருக்கக்கூடிய தாதுக்களை எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு போறதுக்காக நீங்கள் அங்க இருக்கக்கூடாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஏதோ ஒரு இடங்களிலே அண்டி பிழைப்பதற்கு கூட வழிகள் கிடையாது. அவர்கள் துரத்தி அடிக்கப்படுகின்றார்கள் அந்நிய நாடுகளுடைய முதலாளிகளுக்காக, வேறு நாட்டினுடைய லாப நோக்கத்திற்காக இந்த நாட்டுடைய மக்கள் துரத்தி அடிக்கப்படுகின்றார்கள். வைக்கக்கூடிய பெயர் என்ன தெரியுமா? பசுமை வேட்டை. எம்முடைய மக்கள், இந்த நாட்டுடைய பூர்வீக குடிமக்கள் கொன்றளிக்கப்படுகின்றார்கள். வைக்கக்கூடிய வார்த்தை பசுமை வேட்டை. சிந்திக்க வேண்டும். ஏதோ மூலையில் வாழக்கூடிய மக்கள், அவர்கள் காட்டுவாசிகளாக இருக்கட்டும், மலைவாழ் மக்களாக இருக்கட்டும், சாதாரண ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த நாட்டுடைய பூர்வீக குடிமக்கள் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு சகல உரிமைகளும் உண்டு. அதை கொடுக்க வேண்டியது ஆட்சியாளருடைய கடமை. அதை பற்றி சிந்தனை செய்வதற்கு எவர்களும் தயாராக இல்லை. காட்டுவாசிகளுக்கு தான் அப்படி பார்த்துட்டு நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா மிச்சவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா? என் அருமை சகோதரர்களே, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சில சதவீதத்திலே 2-3% இருக்கக்கூடிய உயர் ஜாதி வர்க்கத்தினர், அரசியலாக இருக்கட்டும், அதிகார மையங்களாக இருக்கட்டும், அத்தனையும் கைப்பற்றி கொண்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிகப்படியாக இருக்கக்கூடிய மக்களை, சிறுபான்மையின மக்களாக இருக்கட்டும், அதிலும் குறிப்பாக முஸ்லிம் சமூகமாக இருக்கட்டும், தலித்திய மக்களாக இருக்கட்டும், இன்ன பிறப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்களாக இருக்கட்டும், நசுக்கிக் கொண்டு இருக்கின்றது. கேட்பதற்கு யாருமே இல்லை, கேட்பதற்கு யாருமே இல்லை. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றேன். ஒரு வாராந்திர பத்திரிகையிலே இன்றைக்கு ஆளக்கூடிய முதலமைச்சரை பற்றி, தமிழகத்தை ஆளக்கூடிய முதலமைச்சரை பற்றி ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டது. அனைத்து பத்திரிகைகளும் கொதித்தெழுந்தன. இப்படியெல்லாம் எழுதலாமா? இப்படிப்பட்ட தரங்கட்ட ரீதியில் எழுதலாமா? குறிப்பாக ஒரு விஷயத்தையும் நினைவுபடுத்துகின்றேன். இது வல்ல சுதந்திரம் என்ற அடிப்படையில் தலையங்கம் எழுதியது தினமணி. என் அருமை சகோதரர்களே, அதே தினமணியிலே ஏதோ ஒரு தனி நபருக்காக இவ்வளவு வீரியத்தோடு குரல் கொடுக்கக்கூடிய பத்திரிகைகள் ஒரு சமூகத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து புரட்சி ஏற்படுத்தியது. எதிராக முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக செப்டம்பர் 2010 செப்டம்பர் 23 முஸ்லிம்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிற்கு கருத்து புரட்சி ஏற்படுத்தியது. ஏன் அப்படிப்பட்ட நிலை? இந்த முஸ்லிம் சமூகத்தை பற்றி கவலைப்படவில்லை. ஏதோ ஒரு தனிநபர் உயர் ஜாதி வர்க்கத்தினர் என்ற ஒற்றை காரணத்தினால். தலித்திய மக்களும் இதே நிலையில் தான் இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு இவ்வளோ மேல வந்துருச்சு, 65 வருஷம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கமே. நாடு வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டு இருக்கின்றது. 7% வளர்ச்சி, 8% வளர்ச்சி, 9% வளர்ச்சியை நாங்கள் எட்டி விடுவோம் என்றெல்லாம் கூக்குரல் இடுகின்றார்கள். ஆனா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? போன மாசம் கலந்துகிட்டு இந்தியாவுடைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள்,
42% மக்கள் 42% மக்கள் குழந்தைகள்